அந்த வண்டிக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்ல. ஓகே, அவர் இதை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாரு, டிஐஜி ஆபீஸ்க்கோ ஐஜி ஆபீஸோ வேலூர்ல ஏதோ ஒரு ஆபீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவன் பேருக்கு லாஸ்ட் இப்போ ஒரு 20 நாள் கூட 3 லட்சம் வாங்கியிருக்கான். உங்க ஃப்ரெண்டு கிட்ட தானே சார் அந்த வண்டி இருக்குது, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஏன்னா ஒரு ரெக்கார்டு இப்ப நீங்க ஒண்ணு அனுப்பிச்சிருக்கீங்க. சரி, அந்த ரெக்கார்டை நான் கேட்டேன். என்ன ரெக்கார்டு? இப்போ நீங்க பேசுறத ஓகே சிம்பிள் அவ்வளவுதான் விடுங்க, நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க. என்ன ரெக்கார்டு புரியல. நான் எங்க காட்டுமா காட்டிடுவேன் சார். பாய். தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த கொலை சம்பந்தமாக நீங்க சில ஆடியோக்களை வெளியிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆடியோக்கள் என்ன சொல்ல வருது? ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு, பொன்னை பாலுவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் மைத்துனர். இந்த வழக்கில் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் பேர் முருகேசன், வேலூரை மாவட்டத்தை சார்ந்தவர். தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதிய தலைவருக்கு பிஎஸ்ஓ பாதுகாப்புத்துறை அதிகாரியாக பணி செய்யக்கூடியவர். அவர்தான் இந்த கொலையாளிகளுக்கு வாகனம் வாங்கி கொடுத்ததாக அந்த பதிவில் இருக்கிறது. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், சரி, ஹெல்ப் பண்றதுக்காக அவர் என்ன கிளம்பிட்டாரு, வேலூர் போறாரு. அந்த பையன் அங்க டிஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. சார், டிஐஜி கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சொல்றது என்னன்னு கேட்டுங்க. நான் கேள்விப்பட்ட தகவல் உங்களுக்கு சொல்றேன். சரி சரி. அந்த வண்டிக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்ல. ஓகே, அவர் இதை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாரு, டிஐஜி ஆபீஸ்க்கோ ஐஜி ஆபீஸோ வேலூர்ல ஏதோ ஒரு ஆபீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவன் பேருக்கு லாஸ்ட் இப்போ ஒரு 20 நாள் கூட 3 லட்சம் வாங்கியிருக்கான். சரி, வண்டி வந்தா குடுத்துருவாராமா தெரியல. ஏதோ ஃப்ரெண்ட் அவன் நல்லா ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு ஏதோ பண்றான். ஆர்சி ஓனர் வேற யாரோ. அதுதான் அது குடுக்க கூடாதுல்ல. அவர் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் தெரிஞ்சவல்ல சார். சரி, உங்க ஃப்ரெண்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு எதுக்கு லீஸ் கொடுக்கணும்? அது பரவாயில்ல சார், கொடுத்தாரு. இப்ப அவரும் தான் அக்யூஸ்ட், 2 பேரும் தான் அக்யூஸ்ட். இல்ல, அது யார் அக்யூஸ்ட் போலீஸ் நாளைக்கு கன்சல்ட் பண்ணுவோம் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், பேசுவாங்க. அதுதான் நீ பேசுங்க. நான் கேள்விப்பட்ட தகவல் சொல்றேன். என்ன தகவல்னா, அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு, வேலூர் போயிட்டு இருக்காரு. வண்டி உங்ககிட்ட இல்ல, அவ்வளவுதான் சார். எனக்கு அது சம்பந்தம். ஆமா, எந்த வண்டி இல்ல. நீங்க பினான்ஸோ கொடுக்கல. நானும் பைனான்சர் கிடையாது, வண்டி எனக்கு கிடையாது. ஓகே, அவ்வளவுதான் சார். எங்க சார் ஆபீஸ் உங்களுக்கு? சார் ஆபீஸா? எனக்கு சைதாப்பேட்டை ஆபீஸ். சைதாப்பேட்டியா? ஆமா ஆமா. நீங்க வீடு நேட்டிவ் ஆவடி, ஓகேவா? வீடு குடும்பம் இருக்குது ஆவடி. சரி சரி சார். நான் திருநெல்வேலூர் தான். நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் கூட நோட் பண்ணீங்க. வெரிஃபை பண்ணீங்க. இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் அனுப்புங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அட்வொகேட் அவசியம் தானே. அதுதான் சார். நீங்க ஜெய காலேஜ் ஓனர் வீட்டு எதிர் வீடு, எதிர்தான் ஆபீஸ். ஒண்ணு இல்ல சார், சிம்பிள் சார். உங்க ஃப்ரெண்டு கிட்ட தானே சார் அந்த வண்டி இருக்குது, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஏன்னா ஒரு ரெக்கார்டு இப்ப நீங்க ஒண்ணு அனுப்பிச்சிருக்கீங்க. சரி, அந்த ரெக்கார்டை நான் கேட்டேன். என்ன ரெக்கார்டு? இப்போ நீங்க பேசுறத ஓகே சிம்பிள் அவ்வளவுதான் விடுங்க, நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க. என்ன ரெக்கார்டு புரியல. நான் எங்க காட்டுமா காட்டிடுவேன் சார். பாய். இல்ல, என்ன ரெக்கார்டு புரியல சார். வைங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த முருகேசன் போன்ற காவல்துறை அதிகாரிகளையும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அரசியல் சக்தியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் நம்ம விரும்புகிற கோரிக்கை. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதுல திரைப்பட இயக்குனரான நெல்சனுடைய மனைவி அந்த கொலையில சம்பந்தப்பட்ட மொட்டை கிருஷ்ணனோட பணப்பரிமாற்றங்கள் நடந்ததா விசாரணையில தெரிய வந்திருக்குது. அந்த விசாரணை என்ன நடந்திருக்குது? அவங்க ஏன் இதுல சம்பந்தப்பட்டாங்க? மோனிஷா, நெல்சனுடைய மனைவி, வழக்கறிஞர். மொட்டை கிருஷ்ணனும் மோனிஷாவும் ஒரு வகுப்பு தோழர்கள், 2 பேரும் வழக்கறிஞர்கள். இப்போ மொட்டை கிருஷ்ணன் இந்த வழக்கில் எங்கே சம்மந்தப்படுறாங்கிறத தெளிவுபடுத்தணும். மோனிஷா இந்த வழக்கில் எங்கே தலையிட்டாங்கிறதையும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இது துக்கடாவாக நிற்கிது. நெல்சனுடைய மனைவியினுடைய கைபேசியை ட்ராக் எங்கே பண்ணீங்க, எங்கே எடுத்தீங்க, யார் சொன்னது, இதுவரை அறிவிச்சிருக்கா? ஏன் நெல்சனை இதுக்குள்ள கொண்டு வந்தீங்க? அப்பாவிகள். சரி, 75 லட்சம் ரூபா மொட்டை கிருஷ்ணனுக்கு பரிமாற்றம் நடக்கிறது என்றால் வங்கியில் தானே பரிமாற்றம் நடக்கணும். வங்கிக்கு தெரியாதா? வருமான வரிக்கு தெரியாதா? வணிக வரித்துறைக்கு தெரியாதா? இவர்களுக்கெல்லாம் வங்கி சொல்லியிருக்கணும்ல, இவ்வளோ ரூபாய் இந்த அக்கௌண்ட்டில் பரிமாறுது, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ குற்றவாளிகள் இந்த வழக்கில் குற்றவாளிகள் வங்கிகளா, மோனிஷாவா? மொட்டை கிருஷ்ணனா, மோனிஷாவா? கேள்வி இருக்குல்ல. இந்த மோனிஷாவையும் மொட்டை கிருஷ்ணனையும் இப்போ இந்த வழக்கில் கொண்டு வர்றதுக்கு காரணம், மொட்டை கிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞருங்கிறதுனால அவன் சம்பவம் செந்திலோட தொடர்பில் இருந்தார், பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் தான் இப்போ எடுத்தாங்க.
மொட்டை கிருஷ்ணனுக்கு மோனிஷா பேசியிருக்காங்க. 75 லட்சம் ரூபாய் என்பதெல்லாம் அட்டர் பிராடு, பொய், பித்தலாட்டம். சரி, மோனிஷா 75 லட்சம் பணம் கொடுக்குது. அவள் புருஷன் நெல்சனுக்கு தெரியாமையா கொடுத்துருக்கோம்? எதுக்கு நீ அவனுக்கு 75 லட்ச ரூபா கொடுக்குற அப்படின்னு கேட்க மாட்டானா? அவன் அறிய முட்டாளா? பிரபல திரைப்படங்களை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு நல்ல கருத்துக்களை விதைத்த ஒரு இயக்குனர். அவர் எப்படி விடுவார் 75 லட்ச ரூபா? இல்லை என் கிளாஸ்மேட்டு கொடுத்துவாங்களா? அப்படி நெருங்கி பழகிற நீங்களும் நானும் ஒரு 10,000 பரிமாற்றம் பண்ணிக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ கேள்விகள் இருக்குதுல்ல. அப்போ இது எல்லாமே திரைக்கதை தான். காவல்துறை எழுதிய திரைக்கதையில் மிக உச்சக்கட்ட திரைக்கதை 75 லட்சம் ரூபாய். அஞ்சலைக்கிட்ட 5 லட்ச ரூபா பறிமுதல் பண்ணாங்க. இருக்கா என்னன்னு இனிமேல் தான் விசாரிக்கணும். மணலி புதூர் ரமேஷ் 9 லட்ச ரூபா அவங்க வீட்டிலேருந்து எடுத்தாங்க. புதுக்கோட்டையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட துரைசாமி வீட்டிலேருந்து 10 லட்ச ரூபா பணம் எடுத்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திருவல்லிக்கேணி பகுதி மகளிர் அணி தலைவியாக இருந்த மலர்கொடி வீட்டிலேருந்து 10 லட்ச ரூபா எடுத்தாங்க. இதெல்லாம் கசானாவில் சேர்த்தாங்களா என்னங்கிறத இன்னமே தான் பார்க்கணும். இதுவரை கசானாவில் சேர்த்த பணங்கள் எங்கேயாவது தெரிகிறதா? சொல்லுங்க பார்ப்போம். ஆர்த்ரா கோல்டு நிறுவனம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக நாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம். ஆர்த்ரா கோல்டு நிறுவனம் 5000 கோடி ஏழை எளிய மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டு வாரி சுருட்டி எடுத்துக்கொண்டு வயிற்றுல போட்டுக்கிட்டான். நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது. 5000 கோடியில் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திட்டமிருந்து இதுவரை எவ்வளவு ரூபா கைப்பற்றி நீதிமன்றத்தில் கொண்டாந்து ஒப்படைச்சிருக்காங்க? 1 ரூபா கைப்பற்றி இருப்பாங்களா? ஒரு கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அருவாலை கொண்டே கோர்ட்டில் ஒப்படைக்கிறீங்க. ஒரு கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட மகிழுந்த கொண்டே கோர்ட்டில் ஒப்படைக்கிறீங்க. ஆனால் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பணத்தை கொண்டே கோர்ட்டில் என்றைக்குமே இந்த காவல்துறை நிறுத்துறதே இல்லையங்க. இந்த கேள்விக்கு காவல்துறை தான் பதில் சொல்லணும், இல்லை அதிகார வர்க்கம் பதில் சொல்லணும். 5000 கோடி ஆட்டையை போட்டவன்ட்டு 5 பைசா கூட வசூல் பண்ண முடியலன்னா அப்போ என்ன இருக்குங்க? எது விசாரணை? நேர்மையான விசாரணை இல்லை. ஆகையால் நெல்சன் மனைவியிடம் இருந்து 75 லட்சம் ரூபாய் மொட்டை கிருஷ்ணனுக்கு சென்றிருந்தால் அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க. அன்றைக்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தை வெளியிட்டீங்கல்ல, இவன் தான் பொண்ணை பாடலாம், எங்கள் இந்த ஆதாரத்தை வெளியிடுங்க பார்ப்போம். சரியான நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால் நெல்சன் மனைவி மோனிஷாவுடைய அக்கௌண்ட்லேருந்து 75 லட்ச ரூபா மொட்டை கிருஷ்ணனுக்கு போடுச்சு, இந்த இருக்க ஆதாரம் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியிட தயாரா? வெளியிட மாட்டாங்க. ஏன்னா இல்லை, அதனால் வெளியிட முடியாது. ஆகையால் இந்த வழக்கிற்கும் மோனிஷாவிற்கும் நெல்சனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட அடுத்தது ஒரு திரைக்கதை. இன்னும் இந்த வழக்கு எப்படிப்பட்டதாக போகும்? ஏன்னா தினம் புதுசாக சில பேர்லாம் கைதாகிறதும் சில பேர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுறதும் இப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டே இருக்குது. இந்த கொலைக்கான என்ன சொல்றது முக்கிய புள்ளி, அதாவது அந்த முற்றுப்புள்ளியை நோக்கி எப்போ நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்குது. இது எப்படியா போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? தினத்தந்தியில் வருகிற கன்னித்தீவை போல இருக்கும், முடிவுக்கே வராது. ஏன்னா உண்மையான குற்றவாளிகளை மறைத்து விட்டு போலி குற்றவாளிகள் என்கிற பெயரில் தினந்தோறும் போலீஸ் ஒரு திரைக்கதை எழுதுவதால் இந்த வழக்கு நீடித்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் ஒரு திரைக்கதை இன்னும் 1 மாதத்துக்கு வேணும், அதுக்கப்புறம் அமைக்கி போயிடும். அதுக்கப்புறம் விசாரணை என்கிற பெயரில் நீதிமன்றத்துக்கு யாராவது கூட்டிகிட்டு வந்தால் அன்றைக்கி ஒரு பரபரப்பு செய்தியாகும். ஆக ஆம்ஸ்ட்ராங் கொலை பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது, நீண்டு கொண்டே போகும். உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.